ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய பங்கு என்பதின் தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே நாம் ராஜ்யத்தின் பங்காளிகள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது கிருபையிலே நாம் பங்குள்ளவர்கள், கிருபையிலே பங்குள்ளவர்கள் என்பதை இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால். இங்கே பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை அழித்து நாசம் பண்ண வேண்டும், கட்டி அவர்களை இழுத்து ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் சீட்டை வாங்கி கொண்டு உத்தரவை பெற்றுக்கொண்டு செல்கிறார். ஆண்டவர் அவரை வழியிலே சந்திக்கிறார். வழியிலே சந்தித்த ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தம்முடைய தாசனாக அவரை தெரிந்து கொண்டார், தம்முடைய தூதுவனாக தெரிந்து கொண்டார். தம்முடைய சொந்த ராஜ்யத்திற்கு அவர் மூலமாக அந்த ராஜ்யத்தின் பணியை செய்வதற்காக அவரை அழைத்தார். இவ்விதமாய் தேவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர், நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபையினாலே என்ற அந்த உள்ளான அந்த ஆழ்ந்த அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் கிருபை பொருந்தினவராக, கிருபை பொருந்தின ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். எனவே அவர் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது நான் கிருபையிலே பங்குள்ளவன் என்பதாக சொல்லுகிறார். கிருபையிலே பங்குள்ளவன். எப்பொழுது எழுதுகிறார் இந்த கடிதத்தை? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கிருபைக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். இந்த கிருபைக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறபடினாலே கட்டுகளில் எனக்கு உண்டு, சுவிசேஷத்திற்காக நான் படுகிற பாடுகள் உண்டு. ஆனாலும் நான் உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னை அழைத்த தேவ கிருபை உங்களையும் அழைத்திருக்கிறது. தேவ கிருபையினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களை அழைத்து உங்களை அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அவருடைய கிருபைக்குள்ளாக வந்திருக்கிறபடினாலே கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நானும் அந்த கிருபையிலே என்னை இணைத்து கொண்டு இருக்கிறேன், நானும் பங்குள்ளவனாக இருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவித துன்பங்கள் மத்தியிலும் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தும் கிருபையுள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். நான் கிருபையை பெற்றிருக்கிறேன். கிருபையை பெற்றிருக்கிற இன்னொரு சகோதரன் அல்ல ஒரு சகோதரி, அவர்கள் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், கண்ணீரில் இருக்கிறார்கள். கிருபையின் பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த அவ்விதமாய் பாடுபடுகிறவர்களுக்கு, இல்லை என்றால் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நான் அவர்களை பலப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். கிருபையின் பலத்தை நான் காட்ட வேண்டும். கிருபையின் வல்லமையை நான் அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா சொல்லுகின்ற பொழுது 61ஆம் அதிகாரத்தில் இந்த மேசியா அவனுடைய எதற்காக அழைக்கப்பட்டார், அனுப்பப்பட்டார் என்பதை குறித்து சொல்லுகின்ற பொழுது அது அவருக்காக மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை மிகவும் பொருத்தமான ஒன்று. நாம் மற்றவர்களை திடப்படுத்தும் கிருபையை பெற்றிருக்கிறோம். திடப்படுத்தும் கிருபையை பெற்றிருக்கிறோம். 1வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவருடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க கட்டளை பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, எதற்காக? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார்.
இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த உறுதிப்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நான் என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கும், காயப்பட்டவர்களுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும், கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நான் ஒரு விடுதலையின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன். நான் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவன், காயங்கட்டுகிறவன், அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவன். நான் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறவன். சாம்பலுக்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையிலே சிறுமைக்கு பதிலாக பெருமைக்கு நேராக அவர்கள் வழிநடத்தப்படும்படியாக நான் என்னை அர்ப்பணித்தவன் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுத்தாரே, அந்த துதியினுடைய மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே. துதியினுடைய பெற்றிருக்கிறவர்கள் இன்று துயரத்திலே ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நெருக்கத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க வேண்டுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். கிருபைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். கிருபையை பெற்றிருக்கிற நீ, கிருபையை பெற்றிருக்கிற மற்றவர்களோடு உன்னுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய கலந்துரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்களும் நானும் சுவிசேஷகர்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருட்பணியாளர்கள். அருட்பணியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. உன் அயலானோடு உன்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உன் அயலானை குறித்து உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னோடு தேவனை ஆராதிக்கிறவர்களை குறித்ததான உன்னுடைய கணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்களோடு அந்த கிருபையின் ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோமா? அந்த கிருபையை பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமே, அவர்களும் நம்மை போல கிருபை பெற்றவர்கள் தானே. ஆகையினாலே அவர்களோடு இருக்கக்கூடிய சகோதர சிநேகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சகோதர ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சமாதான கருவிகளாக நான் இருக்கிறேனா? சமாதானத்தை கொண்டு வருகிறவனாக நான் இருக்கிறேனா? அவர்களோடு நல்மனம் பொருந்தினவனாக இருக்கிறேனா? திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்கும், சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்கும், ஒருவேளை குடும்பத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் கேடுண்டாக்குகிறவனாக நான் இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபைக்கு பங்காளிகள், கிருபையிலே பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஸ்திரப்படுத்துவோம், திடப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம், ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அந்த கிருபையின் மக்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் செயல்படுவோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏனையோரை மட்டம் தட்டுகிறவர்களாக அல்லாது, நான் அதிகாரத்தில் இருக்கிறவன் என்று சொல்லி மற்றவர்கள் ஆகாதவர்களாக என் நிமித்தமாய் புறக்கணிக்கப்படுகிறவர்களாக அல்லாது, இந்த கிருபையை பெற்றிருக்கிற நான் கிருபைக்கு பங்குள்ளவன் என்பதை நான் மறந்து போகாது, என் ஆண்டவருடைய கிருபையிலே பலப்படுகிறது மாத்திரமல்ல, இந்த கிருபையிலே மற்றவர்களை பலப்படுத்தவும் ஆண்டவர் உங்களிலே என்னிலே எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களுடன் ஐக்கியமாயிருப்பவர்களை அவர்கள் தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நான் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியினால். அப்படின்னா என்ன? அவர்களை குறித்ததான ஒரு கரிசனை எனக்கு வேண்டும். அவர்களுடைய வேதனைகளிலே, பாடுகளிலே நான் அவர்களை ஜெபத்திலே நான் நிலைநிறுத்துகிறவனாக இருக்க வேண்டும். ஐக்கியத்தை கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். இருதயத்தில் இருக்கிறவர்கள் யார் இருப்பார்கள்? அன்புக்குரியவர்கள் இருப்பார்கள். ஆகையினாலே கிருபையில் பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அன்பை செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றில் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தில் நான் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்களை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேனா? பவுலடிகளார், நான் அவர்களை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் என்பதாக சொல்லுகிறார். திடப்படுத்தி வருகிறதிலும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய உபதேசத்திலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்ற அந்யோன்ய ஐக்கியத்திலேயும்
அப்பம் விற்கதிலேயும் ஜெபம் பண்ணுதலேயும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பம் விற்கதிலில் பங்கு பெறுவதன் மூலம் அநேகராகிய நாம் ஒரே சரீரமாயிருக்கிறோம், ஒரே அப்பமும் ஒரே சரீரமாகிறோம் என்பதாக 1 கொரிந்தியர் 10:17 கூறுகிறது. ஆம், திருவிருந்திலே பங்கு பெறுகிறோமே. பங்கு பெறுகிற நாம் ஐக்கியத்தை இணைக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? என் அருகிலே இருக்கிறவனோடு பகையை வளர்த்து கொண்டு நான் திருவிருந்திலே வந்து பங்கு பெறுவேன் என்றால் அது எவ்வளவு ஏமாற்றுத்தனமான காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். அது கபடமான ஒரு வாழ்வை குறிப்பிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கபடற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற பிள்ளைகளாய் அவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஐக்கியத்திலே நிலைத்திருப்பது என்பது அவர்களுடைய பலவிதமான துன்பங்கள் மத்தியில் அவர்களுடைய சகல காரியங்களிலும் அவர்களுடைய ஊழியங்களிலும் நாம் அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவியாக பங்குள்ளவர்களாக அவர்களுக்கு தோள் கொடுக்கிறவர்களாக இருந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்க நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கிருபையிலே பங்குள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களை நிர்விசாரமாய் நடத்தாதபடி, மற்றவர்களுடைய தேவைகளிலே, ஊழியத்தின் தேவைகளிலே, ஊழியத்தின் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்களுடைய மத்தியிலே அவர்களை நாங்கள் ஆற்றி தேற்றல் படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.